welcome back to another vlog. Guys, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் வீடியோ போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு அகெயின் we are starting travel vlogs. So stay tuned. ஃபஸ்ட்டு லோடு புக் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் போட்டுட்ருக்கேன், சின்ன சவுண்டு. காய்ஸ், நம்ம ஏரியாவிலேருந்து தான் லோடு ஏற்றி, லோடுன்றது பார்த்தீங்கன்னா ஏசி ஏற்றிட்டு பெரம்பூர் கொண்டு போய் ட்ராப் பண்ணோம். ஸோ போயிட்டுருக்கேன். லைட்டாக அப்படியே மூவ் பண்ணி கோடம்பாக்கம் வந்துட்டோம் காய்ஸ். லைட்டாக தான் மூவ் ஆகுது. காலையில் மார்னிங் டைம், அதுவும் மண்டே, டிராஃபிக் செம்மையாக இருக்குது. நுங்கம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். நுங்கம்பாக்கம் இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. கைஸ், நம்ம இங்கே இறக்க வேண்டிய இடத்துக்கு. ஸோ பார்ட்டி இன்னும் வரல. பார்ட்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தால் தான் நம்ம இதை இறக்கிட்டே நம்ம அடுத்த லோடு வெயிட் பண்ண முடியும். ஸோ லெட் வி வெயிட். அடுத்த லோடு புக் ஆகிருக்கு நமக்கு. எக்மோர்லேருந்து பிக்கப் எடுத்துகிட்டு கோவூர் போகணும். ஸோ பிக்கப் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். லோடு ஏற்றிட்டாங்க. லோடு ஏற்றி இப்போ நம்ம கோவூர் போயிட்டுருக்கோம். ஸோ எக்மோர்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கைஸ், மத்தியான நேரம், டைம் கிட்டத்தட்ட 1:30க்கு மேலே ஆகுது. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கீழ்பாக்கு தாண்டி போயிட்டுருக்கோம். கீழ்பாக்கு தாண்டி போயிட்டுருக்கோம். அமைஞ்சிக்கரை. गाइस, நம்ம அரும்பாக்கம் தாண்டி கோயம்பேடு ஃப்ளைஓவர் ஏற போகிறோம். ஸோ गाइस, கோயம்பேடு ஃப்ளைஓவர் ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைஓவர் ஏற போகிறோம். நல்ல வெயில். மத்தியானம் ஆயிடுச்சு. ரோஸ் மில்கில் வாட்டர் மில்லன் ஏதாவது குடிக்கணும். ஸோ 130 ரோஸ் மில்க் ஒன்று வாங்கலாம். ஸோ கைஸ், எங்கேயாவது உட்காந்துட்டு வாட்டர் மில்லன் சாப்பிட்டுட்டு போவோம். ஸோ கைஸ், வாட்டர் மில்லன்லாம் குடிச்சாச்சு. ஸோ கோவூருக்கு இது இறக்க வேண்டிய இடத்துக்கு போகலாம். ஸோ கைஸ், போரூர் ரீச் ஆகிட்டோம். போரூர் சிக்னலில் இருக்கும். ஸோ கைஸ், ட்ராப் லொக்கேஷன் நியர்பை ரீச் ஆகிட்டோம். ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 3வது லோடு புக் ஆகிருக்குது. இந்த பின்னாடி தெரியிற கம்பெனிலேருந்து அடுத்த லோடு. ஸோ மக்களே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, ஸ்ப்ரிங்கை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி அதோட அயன் த்ரெட்டை வந்து ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லோடு ஏற்ற தொடங்கிட்டாங்க. அங்கேருந்து லோடு ஏற்றி நம்ம நேராக வீக்காட்டு தங்கல் கிண்டி போயிட்டுருக்கோம். லோடு பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்ப்ரிங்குங்க தான் ஏற்றிருக்காங்க. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் இருக்குது. அனகப்பத்தூர் ரீச் ஆகிட்டவங்க. ரைட் சைடில் தெரியுது மதுரவாயில் பைபாஸ். ஸோ இப்போ பம்மல் ரீச் ஆகிட்டாங்க. பம்மலில் மெயின் ரோட்டில் டிராஃபிக்கை கம்மி பண்ணுறதுக்காக டைவர்ட் பண்ணி விடுற ரோடு தான் இது. கன்றாவியான ரோடு. பல்லாவரம் வந்து ஏரியாச்சு. அந்த வழிக்குள்ளே இருந்து வந்து வெளியே வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஸோ பல்லாவரம் நியர்பை ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஏர்போர்ட்
கிளியராக தெரியுது ஏரோ மெட்ரோ ஸ்டேஷன். சாலந்தூர் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. எல்லாம் மெட்ரோ லைன்ஸ். கைஸ் கத்திப்பாறை ரீச் ஆகிட்டோம். கத்திப்பாறை ஏறி இறங்கி ரைட் எடுத்து போகணும். நம்மளுக்கு முன்னாடி ஒரு டிராக்டர் போயிட்டு இருக்கிறனால ஓவர்டேக் பண்ண முடியல. சிப்கார்ட்குள்ள வந்தாச்சு. கொண்டு போய் இறக்க வேண்டியது தான். இறக்கிட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ் அவ்வளோதான். டைம் 8 மணி ஆக போகுது. இன்றைக்கி வெறும் 3 லோடு தான். ஸோ வைண்ட் அப் டைம். So see you on next vlog. Hope you guys are enjoy the short video. Bye bye.